என்றென்றும் ஒழிக்க கருத்தாயிருக்கவும் செய்கிறாக. உமோடும் யாயாயிரத்தில் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எல்லாரும் உம் திருமகனான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் எரிவாக்கின இஸ்லாம் மொழியில் வாசகம். படையின் ஆண்டவர் இந்த மலையின் மக்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் பழரச காலமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சரசமும் பரிமாறப்படும். மக்களின் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றிவிடுவார். பிறையினத்தார் அனைவரின் துன்பத்தை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகி ஆண்டவர் எல்லா முகங்களில் இருக்கும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரை நாம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம். இவர் நம்மை விடுவிப்பார். இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம். இவர் தருமையில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். ஆண்டவரின் ஆற்றல் இம்மலையில் தங்கியிருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. பாடலின் பல்லவி. நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பாடலின் பல்லவியை நாங்கள் பாடல் இருப்பதா எத்தீர்க்கும்
என் தாய் அரவணைத்தனம் பூசுகின்றே. எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் எழுதிய வாசகம் அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 12-14 முடிய மற்றும் 19-20 முடிய. சகோதர சகோதரிகளே, எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும். வயிறார உணவோ பட்டினி கிடக்கவோ நிலையோ குறைவோ இனியும் எனக்கு எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கின்றேன். எனக்கு வலுவுகிறவனின் துணை கொண்டு எதிர்ப்பு செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஆயினும் நான் பட்ட துன்பத்தில் நீங்கள் பங்கு கொண்டது உங்கள் நன்மனதை காட்டுகிறது. என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தாம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். நான் தந்தையாக கடவுளுக்கு என்றென்றும் ஆட்சி குறித்தாக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு அனைவருக்கும் தெரிவிப்போம். அல்லேலூயா. இயேசு மீண்டும் தலைமை குழுக்களையும் மக்களின் கூப்பர்களையும் பார்த்து பூமியின் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம் நான் விருது ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கண்களையும் அழைத்திருக்கிறேன், சமையல் எல்லாம் தயாராக உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள்
என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறொருவர் தம் கடைக்கு சென்றார், மற்றவர்களோ அவருடைய பணியாளரை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றளித்தார். அவருடைய நகரத்தை தீக்கரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம் திருமண விருது எதிர்பார்க்கிறது அழைப்பு பெற்றவர்கள் தகுதி எடுத்துக் போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலை ஓரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருதுக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று பணியில் கண்ட நல்லோ தீயோ யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவரை கண்டார். அரசர் அவரை பார்த்து, தோழா, திருமண ஆடை என்று எவ்வாறு உடை வந்தார் என்று கேட்டார். அவனும் வாய்ப்பு இருக்கிறான். அப்போது அரசர் பணியாளர்கள் தடுங்கள், அவருடைய கால்களையும் கைகளையும் கட்டி உடம்பை யூனியன் தடுங்கள், அங்கே கழுகு மங்கள அழைப்பு இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமது புகழ். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, இயேசுவே மகிமை, இயேசுவே ஆராதனை. ஹalleluya, ஹalleluya. நன்றியே வாழ்க, நன்றியே வாழ்க. கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே, நமக்கோ விண்ணகமே தாய்மை. நாம் எல்லோரும் விண்ணகத்தினுடைய மகிமையை ஆட்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மகிமையை ஆட்சியை நாம் பங்கு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் நம்மை அழைக்கிறார். ஆனால் அந்த விண்ணகத்தின் மகிமை என்ன, அந்த விண்ணகத்தின் ஆட்சிமை என்ன, அந்த விண்ணகம் நமக்கு வைத்திருக்கின்ற மேலான அந்த கொடைகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், விண்ணகம் என்பது எவ்வாறு இருக்கும், விண்ணகத்தில் என்ன நடக்கும் என்றெல்லாம் நமக்கு தெரிந்து கொள்வதற்கு மிக ஆவலாக இருக்கலாம். இதை செய்கின்ற இந்த விண்ணகத்தின் மகிமை, இந்த விண்ணகத்திலே எப்படி இருக்கும், நம்முடைய மகிழ்ச்சி எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்பதை ரட்சிப்பின் வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகத்தை ஒரு நிகழ்ச்சிக்கு ஒப்பிடுகிறார். அப்படி என்றால் விண்ணகம் என்பது எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியின் இடம், இந்த மகிழ்ச்சியிலே நாம் எல்லோரும் பங்குபெற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த திருமண விருந்து ஓவை எடுத்து சொல்கிறார். திருமணம் என்றாலே எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சி, அதுவும் திருமண விருந்து என்றாலே எல்லோருக்கும் ஒரு மிக பெரிய மகிழ்ச்சி தான். அதிலும் அந்த விருந்தை தயார் செய்கிறவர்கள் எத்துணை நாட்களாக அதற்கு திட்டமிட்டிருப்பார்கள். சிறப்பானவர்களை அழைத்து அந்த விருந்தை தயார் செய்ய வேண்டும். எல்லாருக்கும் நம்மை புகழ வேண்டும். எல்லோரும் மன திருப்தியோடு அந்த உணவை உண்ண வேண்டும். எல்லோரும் விரைவாய் செல்ல வேண்டும். எல்லாருடைய மனங்களும் குளிர வேண்டும். எல்லாம் அப்படிதான் நடக்கும். திருமணத்துக்கு வரவங்கன்னா மனக்குளிர மணமக்களை வாழ்த்தி அந்த உணவை உண்டு மனமாக வாழ்த்தி செல்ல வேண்டும் என்றுதான் எல்லோரும் ஆசைப்படுவோம். உணவு என்பது வயிற்றுக்கு முடிகிறது. ஆனால் அந்த உணவு என்பது எதை கொடுக்கிறது? மன நிறைவை கொடுக்கிறது. ஆக இந்த உணவு என்பது மன நிறைவின் அடையாளம், இரண்டாவதாக உறவின் அடையாளம். ஆக இந்த உணவை நாம் பங்கு வருகின்ற பொழுது, இந்த திருமண விருந்திலே பங்கு வருவது நமது உறவை அவரோடு வளர்த்துக் கொள்வது, நமது அன்பை பகிர்ந்து கொள்வது அதனுடைய அடையாளமாக இருக்கிறது. இன்னும் மகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட இந்த மூன்று குணங்கள் தான் விண்ணகத்தின் மகிமையாக மாட்சிமையாக இருக்கிறது. ஆக விண்ணகத்திலே நமக்காக ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியின் மாட்சிமையின் பேர் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக விண்ணகம் என்பது நம் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியின் இடமாக இருக்கிறது. இந்த விண்ணகத்தினுடைய அந்த மகிமை மாட்சிமையின் முன் சுவை அடையாளம் தான் இந்த புனித பலி. எனவேதான் ஒவ்வொரு திருப்பலியிலும் திருப்பலியுடைய அந்த மைய பகுதி நற்கருணை அந்த வழிபாட்டிலே நாம் இறுதியை நற்கருணை வாழ்வதற்கு முன்பாக குருவானவர் அப்பத்தை ரசத்தை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்வார். இதோ இறைவனை சொல்லி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர் இந்த செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பட்ட
அனைவரும் பெயர் பெற்றோர். ஆக இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட அனைவரும் பெயர் பெற்றோர். ஆங்கிலத்திலே ஹாப்பி ஆர் தோஸ் சொல்லியிருக்கோம். ஆக இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட அனைவரும் மகிழ்ச்சி அடைவோம். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட அனைவரும் எல்லா சூழ்நிலையும் மகிழ்ச்சியோடு இருக்க அழைக்கப்படுகிறார்கள். என்றால் விண்ணகம் என்பது மகிழ்ச்சியின் இடம், விண்ணகம் என்பது சந்தோஷத்தின் இடம், விண்ணகம் என்பது நிறைவின் இடம், விண்ணகம் என்பது நாம் எல்லோரும் இறைவனை முகமுகமாய் தரிசிக்கின்ற ஒரு இடம். ஆக இந்த விண்ணகத்திற்கு நாம் அழைப்பு பெற்றிருக்கிறோம். இந்த விண்ணகத்தின் முன் சுவையைத்தான் இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகம் எடுத்து சொல்கிறது. இந்த முதல் வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பாபிலோனிலே அடிமையாக இருக்கின்ற இஸ்ராயேல் மக்களுக்கு இறைவன் எசேயா இறைவாக்கின் வழியாக வாக்குறுதிக்கிறார். அடிமையான மக்களுடைய எண்ணத்திலே என்ன இருக்கும்? வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் கலக்கமும் இருக்கும். எனவே ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய துன்பங்களே உங்களுடைய துயரங்களே உங்கள் கண்ணீரை நான் துடைப்பேன் என்றால் சுகத்தோடு இருக்கிறவங்க சந்தோஷமாக சாப்பிட முடியாது. துக்கமாக இருக்கிற வீட்டிலே அங்கு மகிழ்ச்சியான விருந்து நடக்காது. சாமி இருக்கிற வீட்டிலே அங்கு விருந்துக்கு இடமில்லை. கண்ணீர் இருக்கின்ற இடத்திலே மன நிறைவுக்கு அங்கு இடமில்லை. அவமானத்தோடு இருக்கின்ற இடத்திலே வெளியே மிகப்பெரிய பிரமாண்டமாக ஒரு விழா கொண்டாடுகின்ற எண்ணம் இருப்பதில்லை. எனவே ஆண்டவர் என்ன சொல்றார்? இஸ்ரவேல் இறைவாக்கின் வழியாக, முதலிலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களை நான் எடுத்துக் கொள்வேன். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கண்ணீரை நான் துடைப்பேன். நீங்கள் பட்ட அவமானத்தை நிந்தனை நான் போக்குவேன். இதுவே உங்களிடம் சாவு இராது, இதுவே உங்களிடம் துன்பம் இராது, இதுவே உங்களிடம் வேதனை இராது, இதுவே உங்களிடம் கண்ணீர் இராது. எனவே நமது வாழ்க்கையிலே மகிழ்ச்சியின் தலைவராக இருக்கின்ற, கொண்டாட்டத்தின் தலைவராக இருக்கின்ற ஒவ்வொன்றையும் ஆண்டவர் வந்து எடுத்துக் கொள்கிறார். நம் கண்ணீரை துடைக்கின்ற பொழுது கண்ணீர் ஆனந்தமாய் மாறுகின்றன. நமது நிந்தைகள் அவமானங்களை இறைவன் போக்குகின்ற பொழுது ஒரு கொண்டாட்டம், ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளே உருவாகிறது. நமது துன்பங்கள் போகின்ற பொழுது நிச்சயமாக மகிழ்ச்சி போகிறது. ஆக இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் முதலில் மாற்றி, இந்த 4 சூழ்நிலைகளை மாற்றி, இந்த 4ஐயும் இன்னொரு 4ஆக ஆண்டவர் திருப்பி கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்கள் வாழ்க்கையிலே துன்பங்கள் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, அவமானம் நிந்தை இருக்கிறது, சாவு இருக்கிறது. இந்த 4ஐயும் இன்னும் ஒரு 4ஆக நான் உங்களுக்கு மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்காக சுவைமிக்க பண்டங்களை வைத்திருக்கிறேன். இரண்டாவதாக பல ரசபானங்களை வைத்திருக்கிறேன். கொழுப்பான இறைச்சி துண்டுகளை வைத்திருக்கிறேன். பணியட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசத்தை வைத்திருக்கிறேன். ஆக நமது வாழ்க்கையில் இருக்கின்ற தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி மகிழ்ச்சியின் காரணங்களை நமது வாழ்க்கையில் ஆண்டவர் வைக்கிறார். நிறையின் காரணங்களை கொடுக்கிறார். நிம்மதியின் காரணங்களை அவர் தாங்கள் கொடுக்கிறார். அதைத்தான் பல்முறை பாடல்ல தாமிரச அழகாக பாடினார். எனது கிண்ணம் நிரம்பி வழிகிறது என்றால் தாமிரச வாழ்க்கையிலே பலவிதமான வெற்றிகளை அவர் சந்தித்தார். வேறுவிதமான தோல்விகள் அவர் வாழ்க்கையிலே பாவத்திற்கு பின்பாக வந்தன. தனது படைகள் போர் செய்த பொழுது அவர் இல்லத்திலே அமர்ந்து, அவர் சோம்பேறியாக அவருடைய இல்லத்திலே அரண்மனையிலே அமர்ந்து கொண்டிருந்தான். அவருடைய கண்கள் இச்சைக்கு கண்களாய் மாறின. அவருடைய உடல் பாவத்திற்கு தூண்டியது. எனவே பாவம் செய்து வெற்றினார். அந்த பாவத்தை மறைப்பதற்காக, அவர் செய்த அந்த பாவத்தை தெரியாமல் இருப்பதற்காக பர்சேபா என்ற அந்த பெண்ணினுடைய கணவனை உரியாவை கொண்டார். அது ஒரு விஷயம். அவர் கையில் இரத்த பலியாய் மாறி போனதால் ஆண்டவர் சொன்னார், நீங்க நாணயத்தை கட்ட மாட்டார் என்று சொன்ன பொழுது அங்கு ஒரு வறுமை, அங்கு ஒரு வெற்றிடம். அவரது இறுதி காலத்திலே அவரது சொந்த மகன் அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்து அவரை தானே அரசனாக்கி கொண்டது ஒரு வெற்றிடம். இதுவாக அவர் சாகும் தருவாயில் இருக்கின்ற பொழுது ஒரு மகன் தன்னை அரசனாக அறிவித்துக் கொண்டான். தன் பாவத்தின் விளைவான அந்த பர்சேபா இறுதியிலே அவருடைய காலத்திலே வந்து அவர் இறுதி காலத்தில் எனது மகன் சாலமோனை நீ அரசாக்க வேண்டும். அங்கு ஒரு வெற்றிடம். அந்த வாழ்க்கையிலே பாவத்தின் வழியாய் வெற்றிடம் வெறுமை துன்பம் கலக்கம் கண்ணீரோடு வாழ்ந்த தாவீது அரசர் என்ன பாடுகிறார்? தனது எண்ணத்தை மாற்றுகிறார், தனது சிந்தனையை மாற்றுகிறார், தனது எண்ணங்களை ஆண்டவர் மீது வைக்கிறார். எனவே ஆண்டவர் எனக்கு இறையை தருகிறார். நான் இந்த அரண்மனை அல்ல, கடவுளின் இல்லத்திலே அவரது
ஒரு நிறைவை காட்டுகிறார். எப்போது நிறைவு வருகிறது? என்னை நான் ஆக்கின்ற பொழுது அங்கு குறைவுகள் இருக்கிறது. நான் என்னையே மையப்படுத்துகின்ற பொழுது குறைவுகள் இருக்கிறது. எப்பொழுது நான் ஆண்டவரை மையப்படுத்துகிறேனோ, எப்பொழுது என்னுடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கின்றனோ, அப்பொழுது நான் நிறைவை கண்டுகொள்கிறேன். எனவேதான் எப்படி இருக்கிறது திருக்குறளிலே வாசிக்கிறோம் 12வது அதிகாரத்திலே, நம் மீது நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்திய இயேசு கிறிஸ்துவில் உங்கள் கண்களை பதிய வையுங்கள். உங்கள் கண்கள் இயேசு கிறிஸ்துவில் இருக்க வேண்டும். அப்படி இறைவன் மீது தன் கண்களை பதிய வைத்ததால் தான் பவுல் அவருக்கு வந்த வாழ்க்கையில் வந்த எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து என்னோடு இருப்பதால், வழிநடத்திய தேவன் என்னோடு இருப்பதால், நான் என் வாழ்க்கையிலே ஏற்பட்ட எல்லாவற்றையும் பட்டினி, சாவு, துன்பங்கள், வேதனைகள், கல்லெறியப்பட்டேன், உடைக்கப்பட்டேன், சிறையில் அடைக்கப்பட்டேன், என்னை அடித்தார்கள், பட்டினியாளர்களே, ஆழத்தில் இருந்தேன், அடைக்கப்பட்டேன். இத்தகைய சூழ்நிலையை நான் சந்தித்தாலும் நான் என்னை அழைத்த தேவன் மீது நம்பிக்கை வைத்தேன். என்றால் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணையோடு நான் எதையும் செய்ய காரணம் உண்டு. அவர் நம் தேவன், நமது வலிமையின் தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு பலமாய் இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிற தேவன் எனக்கு பலமானவர். எனவே வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பட்டினியோ, துன்பமோ, துயரமோ, சாவோ, அவமானமோ, வேதனையோ, சிறைச்சாலையோ எதுவும் எனக்கு புரியவில்லை. நான் மன நிறைவோடு வாழ்கிறேன். அது எப்பொழுது மன நிறைவு வருகிறது என்றால், பவுல் சொல்வதைப் போல கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, அவர் மீது நமது எண்ணங்களை மாற்றுகின்ற பொழுது, அவர் மீது நமது கண்களை பதிய வைக்கின்ற பொழுது, எனவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த துன்பங்கள், துயரங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் இறைவன் தருகின்ற அருளையும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நாங்கள் பெறுவோம். எனவே இறைவனை பற்றி பிடித்துக் கொள்வோம். இறைவன் மீது நாம் அந்த எண்ணங்களை செலுத்துவோம். எனவே நற்செய்தி வாசகத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் திருமண விருதி மகிமை மாட்சிமைக்கு எல்லோரையும் அழைக்கிறார். அந்த அழைப்பு எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த அழைப்பை நிராகரிக்கிறவர்கள், அந்த அழைப்பை தட்டி கழிக்கிறவர்கள் நாமாக இருக்கிறோம். கடவுள் எவரையும் ஒதுக்குவதில்லை. கடவுள் எவரையும் புறத்தள்ளுவதில்லை. கடவுள் எவருக்கும் வேறுபாடு காட்டுவதில்லை. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் தகுதியற்று போனார்கள். நாம் நம்மையே இறைவனுடைய அந்த மகிமையிலே மாட்சிமையிலே பங்குவதற்கு நாமும் தகுதியற்றவர்களாய் மாறிப் போய்விடுகிறோம். எனது தகுதியின்மை, எனது பாவங்கள், எனது சுயநலம், எனது வாழ்க்கை முறை, நான் என்ற அந்த வாழ்க்கை, எனது என்ற வாழ்க்கை, அதைத்தான் அழைக்கப்பட்டவர்கள் புரிந்து கொண்டார்கள். எனது தொழில், நான் எனது தொழிலை பார்த்து போக வேண்டும், எனது வேலைக்கு போக வேண்டும், எனது வேலையை பார்க்க வேண்டும் என்று தன்னை பிடித்துக் கொண்டார்கள். எப்பொழுது ஒரு மனிதன் தன்னை பிடித்துக் கொள்கிறானோ அப்பொழுது அவன் வாழ்க்கையை கடவுளை இழந்து விடுவான், அவன் ஆசீர்வாதத்தை இழந்து விடுவான். அதுதான் சாத்தான் செய்கிற மிகப்பெரிய சூழ்ச்சி. சாத்தான் நமது இதயத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற மகிமையை நாம் பார்க்க விடாமல் நமது எண்ணங்களை அவன் தட்டி போடுவான். அவன் எண்ணத்தை நம்மை குழப்புவான். காரணங்களை கண்டுபிடிக்கிறவனாக சாத்தான் நம்மை மாற்றி விடுவான். ஆனால் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற மன்னிப்பை, அழைப்பை நான் கண்டுவிடாதபடி அவன் எனக்கு சூழ்ச்சியாக செயல்படுவான். ஆக இந்த காரணங்கள் எல்லாம், இந்த சாக்கு போக்குகள் எல்லாம் என்னிடமிருந்து உருவாகின்றன. நான் தகுதியற்றவனாய் மாறிப் போய்விடுகிறேன். அப்படியும் இறைவன் அவருடைய விருந்திலே பங்குவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அவர்களே தகுதியற்று போனாலும் பரவாயில்லை, எல்லோரையும் கூப்பிடுவார்கள். இன்னும் யாரெல்லாம் இந்த மகிமை மாட்சியிலே பங்குவதை இருக்கிறார்களோ எல்லோரையும் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அந்த மண்டபம் முழுவதும் நிரம்புகிறது. மண்டபம் முழுவதும் நிரம்புகிறது என்றால் மனிதர்கள் தங்களுடைய காரணங்களை நான் தகுதியற்று போனதால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பாருங்கள். ஒரு அரசன் விருது வைத்திருக்கிறார். அரசரை விருது என்றாலே நமக்கு தெரியும். ஒரு அரசன் தனது மகனுக்கு திருமண விருது வைத்திருக்கிறார். அப்படி என்றால் ஒருத்தர் கூட போகாத இருக்கிறாங்க. ஏன்னா அரசருடைய விருது எல்லாம் இருக்கும். ஆனால் இது பாருங்கள், அரசன் விருதுக்கு தகுதியற்று போனார்கள். ஆனால் எல்லோரும் தகுதிகள் பெறுகிறேன் நம்மை மீண்டும் அழைக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையோட அந்த மகிமை கூட இறைவன் நம்மிடமிருந்து அவர் கொடுத்த கொடையோடு அழைக்கிறார். அந்த அரசர் எல்லோருக்கும் ஒரு கொடையை கொடுப்பது வழக்கம். அரசர் பிறரை தன் இல்லத்திற்கு விருந்துக்கு அழைக்கிற பொழுது அவர் ஒரு பரிசு கொடுப்பார். அவர் ஒரு ஆடை கொடுப்பார். அந்த ஆடையை அணிந்து கொண்டுதான் வர வேண்டும். அப்படி என்றால் அது பரிசு. அரசர் அவர் பரிசு கொடுத்து அழைத்து வருகிறார். ஆனால் இந்த மனிதன் அதனை தட்டி கழிக்கிறார். எவ்வாறு திருமண ஆடைக்கு அப்படி என்றால் நான் கொடுத்த
இந்த திருப்பணியிலே இந்த புனித மிக்க இந்த அருட்சாதனத்திலே நான் எல்லாம் பங்கு பெறுகிறேன். என்னை அழைத்திருக்கிறார், எல்லோரையும் அழைத்திருக்கிறார். நான் தகுதியான முறையிலே பங்கு பெறுகிறேனா அல்லது என்னையே நான் தகுதி அற்ற மகளாக நான் மாற்றிக் கொள்கிறேனா? இன்னும் இறைவனுக்கு நல்ல புனிதமிக்க வாழ்வு வாழ கொடையை கொடுத்திருக்கிறார். அந்த கொடையை நான் சரியாக பயன்படுத்தியிருக்கிறேனா? இல்லை. இன்னும் என்னை நான் பற்றிக் கொண்டு எனது வாழ்வு, எனது சுயநலம், எனது சிந்தனைகள், எனது பாவமான வாழ்க்கையை கட்டி கொடுத்து நான் இருக்கிறேனா அல்லது இறைவனுடைய அந்த நிலையை நான் பார்க்கிறேனா? எனவே இறைவன் மீது அவர் கட்டளை பதிய வைப்போம். இறைவனுடைய அருள் விண்ணகத்தின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்வதற்கு, விண்ணகத்தின் மகிமைகளை, விண்ணகத்திற்கு மகிழ்ச்சிகளை பங்குபெற இந்த முன்னடையாளமான திருப்பலி நமது வாழ்வின் மையமாக இருக்கட்டும். இந்த புனித வழி நமது வாழ்வின் அடித்தளமாக இருக்கட்டும். எனவே இத்தகைய இந்த இறைவன் மிக்க இந்த புனித வழியை பங்குபெறுகிறனா ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலி நமது வாழ்வின் அடையாளமாக இருக்கட்டும். புனித மிக்க முறைகளை பங்குபெறுவோம். இறைவனுடைய விண்ணகத்தின் மகிமையை மாற்றி செய்வோம். ஆமென். எழுந்திருந்து நம்ம நம்பிக்கையை அளிக்கிறோம். சகோதர சகோதரிகளே, நாம் நிறைவோடு வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் இயேசு கிறிஸ்துவின் நிறைவிலிருந்து நம்மை நிறைவோடு ஆடியிருக்கிறார். அந்த நிறைவான வாழ்க்கையை வாழ தேவையான ஆதாரங்களை கூட நாம் மன்றாடுவோம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் கேட்கிறோம். வாழ்வழிக்கும் இறைவா, இறையரசின் பணியில் ஈடுபட்டுள்ள எமது திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரும் உமது பாதையில் இறை மக்களை வழிநடத்தி அனைவரும் இறையரசில் ஒரே குடும்பமாக வாழ செய்த அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். அன்பின் உறவுகளே, இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள், மக்கள் பணியாளர்கள் அனைவரும் சேவையை பெற அல்ல, சேவையை புரிந்திட வந்துள்ளோம் என்பதை உணர்ந்தவர்களாக, மக்களின் தேவையறிந்து உதவும் நல்ல மனம் படைத்தவர்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். அமைதி இறைவனே, இறைவா, எங்கள் தேவைகளில் உதவுவோரை நாங்கள் என்றும் நன்றியுடன் நினைவு கூறவும்,
அவர்களின் தேவைகளில் எங்களால் எந்த உதவிகளை செய்கிறதோ அருள் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை இறைவா, கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு துன்புறவர்கள் பல வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு குணமாக முடியாத நிலையில் வேதனையில் வாழ்பவர்கள் உமது ஆறுதலை அரவணைப்பை பாதுகாவலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கடவுள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவார் என்று எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த எங்கள் தேவனை இதோ உங்களிடம் கேட்ட மன்றாட்டுகளை உங்களிடம் எடுத்து வைத்த ஒவ்வொரு வேண்டுதலையும் இன்னும் எங்கள் உள்ளத்திலே இருக்கின்ற எங்கள் எண்ணத்திலே இருக்கின்ற எங்கள் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகள் தேவைகள் ஒவ்வொரு செலவையும் உமது வழிபடத்தை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே எங்களுக்கு தந்ததன்படியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளுடைய உங்களுடைய மாற்றியபடி எல்லாருடைய இறைவனுக்கு ஏற்றதாக கொண்டாடுங்கள்.
ஆர்ப்பரித்து பாடிச் சொல்வதாவது ஆண்டவரே யாவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த ஒன்று கேட்கிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தமான எங்களுக்கு இவர் மாறுவதாக அவர் பாடுபடலும் கழிந்து தம்மை கிறிஸ்துவின்
ஆண்டவரே உலகில் ஒன்றாக இருக்கும் திருவாவையை போகிறோம். எங்கள் திருத்தந்தை ஆட்சி செய்கிற எல்லா திருநடைகளாகிய ஆய்வுகளும் உமது திருவாயை நிறைவேற செய்கிறோம். மீண்டும் நீங்கள் எதிர்நோக்குடன் ஈடுபடும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எனது அனைவரையும் இறக்கத்துடன் நினைவுகொண்டு உமது திருவுருவனையே ஏற்றுகிறோம். எங்கள் அனைவரும் இறக்கமாயும் கடவுளின் கல்வி தாயும் எங்கள் தாயும் பாதுகாவலையுமான புனிதவரையா அவருடைய கனகரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உகந்தவர்களாக இருப்போராகிய அனைவருடன் நாங்கள் வாழ்வில் வந்து கொண்டு தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வளர்ந்தவர் Father.
உலகின் பாவங்களை போக்குகின்றவர். டிசம்பரின் விருதுக்கு அழைக்கப்பட்ட தகுதியற்ற அனைவரும் மகிழ்ச்சியோ இரண்டு தலைமையை ஏற்றி பெற்றுக்கொண்டு உங்களிடத்தை சென்று திவ்ய நற்கருணையை உண்டு உங்களிடத்தில் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
திருமண அறிவிப்புகள். நமது வகையைச் சேர்ந்த தந்தை ஜார்ஜ் தாய் சகாய் தேவியினுடைய மகன் சுரேஷுக்கும், நமது வகையைச் சேர்ந்த தந்தை மதன் தாய் மார்கரெட்டினுடைய மகள் சுகன்யாவிற்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இது இரண்டாவது அறிவிப்பு. நமது வகையைச் சேர்ந்த தந்தை ஜெயராஜ் தாய் மேரி இவர்களின் மகள் மேரி ஜாக்லின் பியோனாவிற்கும், திருவிழி ஆண்டவர் வகையைச் சேர்ந்த தந்தை யுவராஜ் தாய் சுஷீலா இவர்களின் மகள் மைக்கேல் சகாயத்திற்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இது முதல் அறிவிப்பு. இந்த திருமணங்களில் ஏதேனும் தடைகள் இருந்தால் அதை பற்றி தந்தை தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பும் கடமையுமாகும். அறிவிப்புகள். இது திருமண இன்று முதல் இம்மாத இறுதி வரை ஞாயிறுதோறும் திருப்பலிகள் கீழ்கண்ட நேரங்களில் சிறிய மாற்றத்துடன் நடைபெறும். காலை 6 மணிக்கு ஆங்கிலத்தில், 7 மணிக்கு தமிழ், 9 மணிக்கு கன்னடத்தில், 11 மணிக்கு தமிழ் திருப்பலிகள் நடைபெறும். மாலை 6 மணிக்கு திருச்செம்பாளையம் நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறும். சனிக்கிழமைகளில் காலை 5 திருப்பலிகளும் மதியம் 2 திருப்பலிகளும் நடைபெறும். காலை 6 மணிக்கு ஆங்கிலத்தில், 7 மணிக்கு கன்னடத்தில், 8 மணிக்கு தமிழ், 9 மணிக்கு கன்னட திருப்பலி, 11 மணிக்கு தமிழ் திருப்பலி, மதியம் 3:30 மணிக்கு பொங்கலிலும், 5 மணிக்கு மலையாளத்தில் திருப்பலி நடைபெறும். மாலையில் திருப்பலிகள் எதுவும் நடைபெறாது. திருச்செம்பாளையம் நற்கருணை ஆசீர்வாதம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நவம்பர் 1 தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் நாம் வழக்கமான பழைய நேரப்படி, கொரோனா நடைபெறுவதற்காக நாம் திருப்பலி நேரங்களில் எவ்வாறு இருந்தோமோ அதே நேரங்கள் பின்பற்றப்படும். காலையிலும் மாலையிலும் வழக்கமான திருப்பலிகள் நடைபெறும். திருப்பலி வரும்போது இருக்க வேண்டும். ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பாக உங்கள் கைகளை நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். திருப்பலியின் போது தனிப்பட்ட இடைவெளியை நீங்கள் கடைபிடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருப்பலி முடிந்ததற்காக ஆலயத்திலோ அல்லது ஜெப வழிபாடு தளத்திலோ அதிக நேரம் கூட்டமாக நீங்கள் இருந்து ஒரு நேரத்தை செலவு செய்ய வேண்டாம். உடனடியாக நீங்கள் முடிந்த அளவு ஆலயத்தை விட்டு உங்கள் இல்லங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நற்கருணையை எப்பொழுதுமே இந்த நாட்களில் நாம் கடமையை தான் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எனவே நற்கருணை வாங்குகின்ற பொழுது கவனமோடு பக்தியோடும் அதை நீங்கள் வாங்கி பக்கத்தில் சென்று நீங்கள் உணவு அனுப்பிவிட்டு நீங்கள் உடனே செல்லுங்கள். அதே போல கையை வாங்குகின்ற பொழுது கையில் சிறு சிறு துகள்கள் இருந்தால் அதை கூட நீங்கள் உடனடியாக உட்கொண்டு விட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அடுத்த ஞாயிறு நற்செய்தி பணிக்காக உங்கள் நேரம் உதவி தாராளமாக அளிக்கப்படுவர்கள் திரு அவைக்காக சிறப்பாக இருக்கிறீர்கள். இந்த ஆண்டுக்கான நற்செய்தி பணி ஞாயிறு அடுத்த ஆண்டு 2021 ஜனவரி 10ஆம் தேதி கொண்டாடப்படும். வருகின்ற வெள்ளிக்கிழமை 16ஆம் தேதி மார்கரெட் அலாகா அவர்களின் நினைவுள்ளார். சனிக்கிழமை 17ஆம் தேதி அடியோடு இன்னாசி அறிவிக்கிறார். அக்டோபர் மாதம் ஜோமாலை அன்னைக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட மாதமாக இருப்பதால் எனது ஒரு தனிப்பட்ட முறையில் குடும்பமாகவும் ஒவ்வொரு நாளும் ஜோமாலை சொல்லுங்கள், மறக்காதீர்கள், மறந்துவிடாதீர்கள். இந்த மாதம் சிறப்பு நற்செய்தி பணி மாதமாக இருப்பதால் நமது மறை மாவட்ட ஊழியர் பணி ஒவ்வொரு நாளும் தினமும் மாலை 7 மணிக்கு நற்செய்தி பணி பற்றிய சிறப்பு நிகழ்ச்சியை நேரடியாக அவர்கள் கொடுக்கிறார்கள். மறை மாவட்ட இணையதளத்தில் யூடியூப் சேனலிலும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். நன்றி கூறி வந்தார் ஆண்டவரை நான் உங்களுடைய உரை அறிவுற வேண்டுகின்றோம். அதனால் புனிதரை உடல் ஆனந்தத்தால் எங்களுக்கு உணவளிப்பது போல எங்களை அவர்கள் மகன்கள் செய்கிறாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவுடைய நாமத்தில் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே
அறியே